வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. மேச ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை அனுச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம், அதுபோக மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் 215 டிகிரி விருச்சிக ராசியில் தானங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆடி மாதம் மேசராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றதை பற்றி தான் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம்னா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஆடிப்பட்டம் தானுங்க. விதை விதைக்கிறதுக்கு அற்புதமான ஒரு மாதம். நான் மேசராசி நண்பர்களுக்குன்னு சொல்கிறது என்னன்னா, இந்த மாதத்தில் நீங்கள் அதாவது விதைக்கக்கூடிய விதை தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு விருட்சமாக வரப்போகுதுங்க. உழைப்புன்ற விதையை போடுறீங்கன்னா எதிர்காலத்தில் உயர்வுன்ற விருட்சம் பெரிய லெவலில் வரப்போகுது. அதில் எவ்விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. அதை பற்றி முழுமையாக அந்த பதிவில் சொல்கிறேனுங்க. பொதுவாக நம்மளுடைய ராசி அதிபதி யாருன்னா செவ்வாய். மேசராசிக்கு அதிபதி செவ்வாய். காலச்சக்கரத்தின் முதல் பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் மேசராசிக்கு 2வது பாவகன்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், தனஸ்தானம், படிப்பு ஸ்தானத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு முறை குருவோடு சேருவார். அப்போது 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பகவான் மேசராசிக்கு 2வது பாவகத்தில் செவ்வாயோட சேரும்போது குருமங்கள யோகம் ஏற்படுது. நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் எல்லாம் விலக போகுது இந்த மாதத்தில். இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவான் யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாருன்னா சந்திர பகவானுடைய சாரம் வாங்கி ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் ஏறுவதால் குருச்சந்திர யோகம் அப்படின்ற ஒரு யோகம். அதே பாவகத்தில் வரக்கூடிய செவ்வாய் சூரிய பகவானுடைய சாரம் கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்தில் 33 டிகிரியில் செவ்வாய் இருக்கிறதுனால சூரிய மங்கள யோகம், குரு சந்திர யோகம், சூரிய மங்கள யோகம். அப்போ செவ்வாவும் குருவும் ஒரே பாவகத்தில் 100% மேசராசி நண்பர்களுக்கு அருமையான ஒரு தருணம், அற்புதமான ஒரு தருணம். அதில் மாற்று கருத்து இல்லை. பொதுவாக நமக்கு நேர காலங்கள் சாதகமாக இருக்குதுன்ட்டு எந்த ஜோலிக்கும் போகாமல் வீட்டிலேயே இருந்தோம்னா எல்லாமே நல்ல விதமாக நடந்துடாதுங்க. நேர காலத்தோடு சேர்ந்து நாமளும் செயல்பட்டால் தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். அதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. அப்போது மேசராசி நண்பர்களுக்கு இதுவரை தாமதமாக இருந்த செயலும் சரி அல்லது தடையாக இருந்த செயலும் சரி, நீங்கள் இந்த நேரத்தில் செய்தீங்கன்னா 100% நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். படிச்சிருக்கேன், படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வரல, முயற்சி பண்ணி பாருங்கள். சுய தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க, இந்த நேரத்தில் கைகூடும். பொருளாதாரத்தில் பாதிப்பு கொடுக்குதுங்க, கடன் பிரச்சனை இருக்குதுங்க, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குதுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையை சரிப்படுத்துகிற மாதிரி ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்க போகுது இந்த ஆடி மாதத்தில். ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதி வரை இந்த மாதத்தில் பெரிய லெவலில் கிரக பயிற்சிகள் கிடையவே கிடையாது. சுக்கிர பகவானோ அதுபோக புதன், இந்த 2 கிரகங்கள் மட்டும்தான் பயிற்சி அடையுமே தவிர வேறு எந்த கிரகமும் பயிற்சி இல்லை. அப்போது செவ்வாவும் குருவும் நம்ம ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். வரன் பார்த்துக்கிட்டு இருந்தோம், வாழ்க்கை அமையலை, அதாவது திருமணத்தில் தடைகள் இருக்குது, போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது, நல்லது நடக்கலை சாமி அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தால் அந்த குடும்பஸ்தானத்தில் ராசிநாதன் மட்டும் சொல்லிட முடியாது, குருவோடு சேர்ந்து சம்மந்தப்படுவதால் யோகம். அப்போ நமக்கு அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். நாம் மேசராசியில் பிறந்தா நமக்கு இருக்கிற திருமண தடைகள் நீங்கும். இல்லை மேசராசியில் நம்ம பிறந்திருக்கோம், நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னா உங்களுடைய நேர காலங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கான ஒரு தருணத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். அப்போது இரட்டிப்பு சந்தோஷம். ஒன்று தனக்கு தொந்தரவு இருக்குதா, அது செய்துக்கிடலாம். இல்லை திருமணமாகி பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாத ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு மன வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. அதுபோக மாதக்கணக்காக வருஷக்கணக்காக உடல் ரீதியாக தொந்தரவுகள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. செவ்வாய் 8வது பாவகத்துக்கு அதிபதியும் கூட. அப்போ 8வது பாவகத்துக்கு அதிபதி 2வது பாவகத்தில் இருந்து 8வது பாவகத்தை பார்க்குறாரு, 9வது பாவகத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்துக்கு அதிபதி 2வது பாவகத்தில் இருக்கிறது சிறப்பு.
இந்த ஒரு அமைப்புகளாலையும், அதுபோக ஆடி மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2 கூடிய கிரகம் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்துக்கு, மேசராசிக்கு 5வது பாவகத்துக்கு சூரிய பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வரார் சுக்கிர பகவான். அப்போது சிம்மத்தில் வருவாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா, உடலஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் இருந்து 4வது பார்வையாக அந்த ஸ்தானாதிபதி, அந்த 2வது பாவகத்துக்கு அதிபதியை பார்ப்பார். உடல் திரேகத்தில் இருக்கிற தொல்லைகள் நீங்கும். நான் தான் சொல்கிறேனுங்களே, மாத கணக்காக இருக்கிற தொந்தரவாக இருக்கட்டும், வருஷ கணக்காக இருக்கிற தொந்தரவாக இருக்கட்டும், பார்க்காத வைத்தியம் கிடையாது, பண்ணாத பரிகாரம் கிடையாது. என் உடம்புல இருக்கிற நோய் நொடி நீங்களே. மனசுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, உடம்புக்கு பிடிச்சிருந்தாலும் சரி. மனசுக்கு பிடிச்சா மனநோய், உடம்புக்கு பிடிச்சா உடம்பு தொந்தரவு. இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் சரியாக போகுது. ஆடி மாதம் 15 தேதியிலிருந்து சுக்கிரன் அதுபோக புதனுடைய இணைவு எப்படி இருக்கும்? 5வது பாவகத்தில் தானே இருக்குது. தனஸ்தானாதிபதி 5வது பாவகத்தில் இருந்து ராசியாதிபதி நட்சத்திரம் வாங்கும் பொழுது ஒரு சில நண்பர்களுக்கு மண்மனை யோகம் ஏற்படும். செவ்வாதானங்க பூமிகாரகன், தனஸ்தானத்தில் இருக்கிறாருங்க, தனஸ்தானாதிபதியை பார்க்குற அப்படிங்க. அந்த வகையில் ஒரு சில மேசராசி நண்பர்களுக்கு மண்மனை பிராத்தம் ஏற்படும். காசு பணம் வச்சுருக்கிறவங்க எல்லாமே வீடு வாசல் வாங்கிடுறது இல்லைங்க. அதுக்கான பிராத்தம் இருந்தால் தான் செஞ்சுக்கிட முடியுமே தவிர, தேவைக்கு மீறிய காசு பணம் வச்சுருந்து கூட சொந்த வீடு வாசல் இல்லாதவங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். அப்போ இந்த நேரத்தில் ஒரு மண்மனையை வாங்கணுன்ற ஆசையில் இருக்கிறோம், ஆதங்கத்தில் இருக்கிறோம்னா நிச்சயமாக அந்த ஒரு மண்மனை உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேசராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம். அதுபோக தொழில் வளர்ச்சி, நான் முதலியே சொன்னேனுங்க, சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்குதா, தாராளமாக செய்யலாம். அற்புதமான ஒரு நேரம். சார் 10வது பாவகத்துக்கு அதிபதி வக்ர பயிற்சியில் இருக்கிறாரு, எங்கே சார் சொல்கிறீங்க அப்படின்னா, 10வது பாவகத்துக்கு அதிபதி வக்ரத்தில் இருந்தாலும், சனி பகவான் தான் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லுவோம், தொழில்காரகன் சொல்லுவோம். அவர் 11வது பாவகத்தில் புரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருந்து 324 டிகிரியில் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. வக்ரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விசேஷமாக தான் இருக்கும், ஒன்றும் தப்பு வராது. சுய தொழில் செய்யலாம், ஒன்றும் சங்கடம் வராது. கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். எந்த அடிப்படையில்? திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன், திருமண ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மேசராசி நண்பர்களுக்கு சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் சனியுடைய பார்வையில் இருப்பார் 15ஆம் தேதியிலிருந்து. அதுபோக செவ்வாய் சுக்கிரனை பார்ப்பார். தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வையும் வாங்குவார், உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய பார்வையும் வாங்குவார். இந்த அடிப்படையில் மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை நீங்கும். திருமணமாகி பிரிஞ்சு போயிருந்த அந்த தம்பதிகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கிறதுக்கான தருணமாக அமையும். அப்போ ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரியான வளர்ச்சிகள் கொடுக்குதுன்னா, ஆடி மாதம் 15 தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு சில மாற்றங்கள் உருவாகும். இதுபோக சூரியன் 4வது பாவகத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த மாதம் தானுங்க, ஆடி மாதம் தான். எப்பயுமே எல்லா வருஷத்துலேயும் ஆடி மாதம் பார்த்திங்கன்னா சூரியன் 4ல் தான் இருப்பார், கடகத்தில் இருப்பார் சூரியன். புதனாதித்ய யோகம் ஆரம்பத்திலேயே புதனாதித்ய யோகம். எத்தனை நாள் வரைக்கும் புதனாதித்ய யோகம்? 3ஆம் தேதி வரைக்கும். அப்போ சூரியன் குரு பகவானுடைய சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் வருவார். 3 நாளைக்கு மட்டும்தான் புனர்பூச நட்சத்திரத்தில். பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். அதாவது 2 தலைமுறையாக சொத்து பத்து பிரிக்காமல் இருக்கிறோங்க, எங்களுடைய பாக பிரிவினை செஞ்சுக்கிட முடியாமல் இருக்கிறோம்னா ஆடி மாதம் 1, 2, 3 சார் ஆடி மாதம் போய் பிரிக்க முடியுமா சார்? வாய்ப்பு இருக்குது, முயற்சி பண்ணிக்கோங்க. அதுபோக பூசம் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வருவார். பூச நட்சத்திரம்னா கிட்டத்தட்ட 4ஆம் தேதியிலிருந்து 17, 18 தேதி வரைக்கும் பூச நட்சத்திரத்தில் தான் சூரிய பகவான் இருப்பார். இரும்பு இயந்திர தொழில் செய்யணுன்ற எண்ணங்கள் இருக்குதா? ஆடி மாதம் அந்த 4 தேதிக்கு மேற்கொண்டு புதுசாக தொழில் தொடங்க வேண்டாம். ஏற்கனவே தொழில் தொடங்குறீங்கன்னா அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு வராது. அதுபோக ஆயிலி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் 18ஆம் தேதி வருவார். ஆடி மாதம் 18ஆம் தேதி, அதாவது போர்க்களம் முடிகிற தருணத்தில் தாய்மார்களுடைய உடல் திரேகம் நல்லா இருக்கும். தாய் மாமனுக்கும் உங்களுக்கு இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். ஏன்னா கோச்சார ரீதியாக சூரிய பகவான்
புதனுடைய சாரத்தில் வருவார். புதன் சூரிய பகவானுடைய வீட்டில் இருப்பார். இந்த ஒரு பரிவர்த்தனை இருக்குது. அதனால் வெளிநாடு சார்ந்த வேலைகள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள், இல்லை வெளிநாடு போகிறது மாதிரிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாமே மேசராசி நண்பர்களுக்கு சிறப்பாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் ஆடி மாதத்தில் 100% மேசராசி நண்பர்களுக்கு சாதகமான யோகம் இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இந்த மாத பலன்களே போடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் இருந்தேனுங்க. ஒரு சில நண்பர்கள் இண்டிவிஜுவலாக கால் பண்ணியும் கேட்டாங்க. அது போக மாத பலன், அதாவது நம்ம கமெண்ட்லையும் கேட்டதுனால தான் மீண்டும் தமிழ் மாத பலன்கள் மட்டும் கொடுக்கலான்ற எண்ணத்தில் தான் இந்த பதிவு கொடுத்துருக்குறேனுங்க. 100% மேசராசி நண்பர்களுக்கு ஆடி மாதம் சாதகமாக இருக்கும். சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.